வழியாக இருந்திருந்தால், பதவி பவிசுக்காக பல்லை இழிக்கக்கூடியவனாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்க முடியும். அந்த நிலை துளியும் நம்மிடத்தில் இல்லை. இப்ப கூட கேட்டார்கள், காங்கிரஸ் எல்லாம் கேக்குது, நீங்க கேட்க மாட்டீங்களான்னு. முதல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற இந்த முழக்கத்தை, இந்த ஸ்லோகனை காயின் பண்ணவனே திருமாவளவன் தான். 1999 மூப்பனார மேடையில் வைத்துக் கொண்டு நான் பேசினேன். நாங்கள் இதுவரையில் தேர்தல் அரசியலை புறக்கணித்தோம். இப்போது தேர்தல் அரசியலுக்கு வந்திருப்பதற்கு காரணமே எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான். எங்களுக்கு அதிகார பகிர்வு தேவை. இதுதான் நான் 99 முதலில் மூப்பனார் அவர்களின் கையை கோர்த்த போது சொன்ன முழக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடி, ஆனா நாங்க உங்களோட சேர ரெடி இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? விசில் அடிக்கிறவங்க தான். விசில் அடிச்சு கூப்பிட்டாங்க. நாங்க ரெடி. எதுக்கு? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்க சொன்னோம், எங்களாலே அதை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான காலம் கனியும். திருமாவளவன் கணிப்பு இதுவரையில் தவறவில்லை. இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றியே தீருவோம் என்று நான் எடுத்த உறுதி, அந்த சபதம் நிறைவேறி இருக்கிறது.